இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற விவாதம் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு திரைப்படத்தில் எம்.ஆர். ராதா சொல்லியதைப் போல, ஆண்டவனே வந்து ஆட்சி செய்தாலும் நாம் உழைத்துத்தான் வாழ வேண்டும். ஒரு சிலர் மட்டும் அதிலிருந்து விதிவிலக்கு. அவர்கள் ஊரை ஏமாற்றி உல்லாசமாக சொர்க்கபுரியில் வாழ்வார்கள். ஆகவே அவர்களை பற்றி பேசி ஒரு பயனும் இல்லை. இந்த உழைக்கும் மக்கள் இவர்கள் எப்படி அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியலை சரியாக கற்றுக்கொள்ளாததன் விளைவு என்ன என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி ஆண்டு கொண்டே இருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் அதை வசதியாக மறந்துவிட்டு திமுக அண்ணா திமுக என்று மாறி மாறியே ஓட்டு போட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாக்குச்சாவடிகளிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவெல்லாம் கூட இன்றைக்கு நமக்கு கவலை இல்லை. எப்படிப்பட்ட அரசியல் பாரம்பரியத்தோடு இருந்த தமிழகம் இன்றைக்கு எப்படி அரசியல் நாறிவிட்டது, எப்படி இன்றைக்கு அரசியல் புழுத்து முடை நாற்றம் வீசிக்கொண்டு இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது, அரசியலை நேசித்தவர்கள், நேர்மையான அரசியல் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள் மனம் புழுங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் புதிதாக தமிழ்நாட்டிலே வந்த இயக்கம், நடிகர் விஜய் உருவாக்கிய தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு இயக்கம். நடிகர் விஜய் அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களை சரியாக அரசியல் படுத்தி இருந்தால் நாம் இந்த காணொளியை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருந்திருக்காது. இந்த தேர்தல் வாக்கு பதிவு முடிந்ததற்கு பிறகு நடிகர் விஜய் கட்சியின் ஒரு பெண்மணி, நடிகர் விஜயுடைய சினிமா ரசிகை சொன்ன கூற்றுத்தான் இன்றைக்கு தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அந்த பெண்மணியின் படத்தையும் பக்கத்திலேயே உங்களுடைய பார்வைக்கு வைத்திருக்கிறேன். அந்த பெண்மணியை பார்த்து அந்த பெண்மணியுடைய படத்தை தினமும் உங்களுடைய வீட்டிலே வைத்து பூஜை செய்யுங்கள். இந்த தமிழ்நாடு இன்னும் நாசமாக போகும். அந்த பெண்மணி சொன்னது, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை முடிந்து நடிகர் விஜய் வெற்றி பெறாமல் போனால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வேன். ஆஹா, என்ன உயர்ந்த லட்சியம்! இப்படி அல்லவா லட்சிய பெண்மணிகள் இருக்க வேண்டும்? இப்படி லட்சியம் தெரியாமல் பல பெண்மணிகள் வாழ்ந்திருக்கிறார்களே. அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் சிட்டகாங் ஆயுத கிடங்கிலிருந்து இந்திய மக்கள் மீது அடக்கு முறையை ஏவுவதற்கு ஆயுதங்கள் புறப்பட்டு வருகிறது என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் கல்பனா தத், பிரீத்தி லதா என்கின்ற இரண்டு வீர மங்கைகள் இடுப்பிலே குழந்தையை சுமக்க வேண்டிய வயதில் இடுப்பிலே வெடிகுண்டை சுமந்து கொண்டு சென்றார்கள். சிட்டகாங் ஆயுத கிடங்கை வெடிகுண்டு வீசி அழித்தார்கள். வெடிகுண்டு வீசி அழித்ததற்கு பிறகு அவர்களை காவல்துறை பல சித்திரவதைக்கு ஆளாக்கியது. அப்படிப்பட்ட வீர பெண்மணிகள் வாழ்ந்தார்கள். ஜான்சி ராணி லட்சுமி பாய் இடுப்பிலே குழந்தையை கட்டிக்கொண்டு வாள் எடுத்து போரிட்டாள். கணவன் இழந்த ராஜ்யத்தை மீட்பதற்காக ஆணை போல் வேடமணிந்து போர்க்களத்திலே வாள் எடுத்து போரிட்டு சிவகங்கை சீமையை வெள்ளையர்களிடமிருந்து மீட்டால் வேலு நாச்சியார் என்று வரலாற்றிலே படித்திருக்கிறோம். கோவலன் கொலை செய்யப்பட்டான். பாண்டிய மன்னன் அரச சபையில் தவறான தீர்ப்பு. திருடாத தன்னுடைய கணவன் திருட்டு குற்றத்திற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறானே என்று வெகுண்டு எழுந்தாள் கண்ணகி. இந்த பெண்ணை போல ஒரு முடிவெடுத்திருந்தால் கண்ணகியும் கோவலன் கொலை செய்யப்பட்ட அடுத்த நிமிடம்
எங்காவது ஒரு மரத்திலே தூக்கிலே தொங்கி இருப்பாள். ஆனால் தன்னுடைய கணவன் மீது தீராத பழி வந்து விட்டதே, அந்த பழியோடு நாம் இறக்க கூடாது என்ற வேட்கையோடு பாண்டிய மன்னன் அரச சபையில், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய சபையில் வழக்குரைத்து தன்னுடைய கணவன் குற்றவாளி அல்ல என்று நிரூபித்து மதுரையை தீ வைத்து கொளுத்தினாள் என்ற வரலாறு இந்த தமிழகத்திற்கு உண்டு. இப்படிப்பட்ட தமிழகத்தில் இப்படிப்பட்ட கேடுகெட்ட பெண்களும் இருக்கிறார்கள். தேர்தலில் தோல்விக்காக தற்கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் நாங்கள் எல்லாம் 1991 தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்க வேண்டும். தேர்தலில் தோல்விக்காக தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் எங்களுடைய தற்கொலையின் எண்ணிக்கை அளவே இருந்திருக்காது. ஒரு இயக்கத்தை தோல்வியிலிருந்து மீட்டெடுத்து அந்த இயக்கத்தை மீண்டும் வெற்றி பாதையில் கொண்டு போய் நிறுத்துவதுதான் எந்த ஒரு இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய கடமை. ஆனால் தோற்றால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வேன். யாரை மிரட்டுகிறார்கள்? இந்த பெண்மணி தற்கொலை செய்து கொள்வதால் யாருக்கு என்ன நட்டம்? இவர்களுக்குத்தான் நஷ்டம். இவர்களுடைய குடும்பம் தான் படாத பாடுபடும். இந்த உண்மை கூட தெரியாமல் இப்படிப்பட்ட பெண்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு தொண்டராக, ஒரு நடிகருக்கு ரசிகையாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இதற்காக நடிகர் விஜய் மீது மட்டும் முழு குற்றத்தையும் சுமத்திவிட முடியாது. நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சிகள் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தவில்லை. எது அரசியல்? எது பாட்டாளி வர்க்க அரசியல்? எது இடதுசாரி அரசியல்? எது வலதுசாரி அரசியல்? எது சமூக நீதிக்கான அரசியல்? எது மக்கள் தேவைக்கான அரசியல் என்பதை பற்றி தமிழகத்தில் இருந்த பெரும்பாலான கட்சிகள் எந்த அரசியல் பாடத்தையும் அவர்களுடைய தொண்டர்களுக்கு நடத்தவில்லை. ஏன் தமிழக மக்களுக்கே நடத்தவில்லை? உண்மையான அரசியலை தமிழக மக்களுக்கு போதித்திருந்தால் நடிகர் விஜயின் பின்னால் சென்றாலும் கூட தோற்றால் தற்கொலை செய்து கொள்வோம் என்றெல்லாம் மிரட்டல் விடுக்கின்ற வகையில் அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். எத்தனை தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து போராடுவோம் என்ற நிலைமைக்கு அவர்கள் வந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, ஒரு அரசியலை கட்டமைக்காமல் விட்டது நடிகர் விஜயின் குற்றம். அந்த குற்றம் மற்ற அரசியல் கட்சிகளின் மீதும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது சுதந்திர வேட்கை இருந்தது. விடுதலைக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற மனோபாவம் நிரம்பி வழிந்தது. அப்படி வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மார்பு காட்டி மடிந்த வீரர்கள்லாம் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள். நாளடைவில் அந்த காங்கிரஸ் கட்சி திசை மாறியது, தடம் மாறியது. தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை மூர்க்கத்தனமாக திணித்தது தமிழ்நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு மொழிப்பற்று தமிழகத்தில் ஊட்டி வளர்க்கப்பட்டது. தமிழகத்தில் அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி, பேரறிஞர் அண்ணா, பெரியார், மறைமலை அடிகள், ஈழத்தடிகள் போன்ற தலைவர்கள்லாம் மொழி உணர்வை ஊட்டி வளர்த்திருந்தார்கள். அன்றைக்கு மொழியாக தன்னுடைய உயிரை தந்தார்கள். தன்னுடைய உயிரினும் மேலான தாய்மொழியை காப்பாற்றுவதற்காக களத்திற்கு வந்தார்கள். துப்பாக்கி தோட்டாக்களை சந்தித்தார்கள், தீக்குளித்தார்கள், மரணமடைந்தார்கள். அப்படித்தான் தமிழகத்தில் அரசியல் கட்சி வரலாறு இருக்கிறது. ஜப்பான் தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று 2 வீரர்கள் தற்கொலை படையாக மாறி ஜப்பானை நெருங்கிய அமெரிக்காவின் மிகப்பெரிய போர் கப்பலுடைய அந்த புகைபோக்கியில் வெடிகுண்டோடு குதித்து தற்கொலை படையாக மாறி அமெரிக்காவுடைய அந்த போர் கப்பலை உடைத்து சின்னாபின்னமாக்கி கடலில் தூள் தூளாக்கினார்கள். அப்படித்தான் தற்கொலை படையை அமைத்தார்கள். ஆனால் நடிகர் விஜயுடைய தற்கொலை படை தரிகெட்ட படையாக இருக்கிறது. அதுவும் ஒரு பெண்மணி கையில் குழந்தையை வைத்துக்கொண்டு
அந்த குழந்தையை தாளாட்ட வேண்டிய பெண்மணி. நடிகர் விஜயுடைய கட்சி தோல்வியடைந்தால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வோம் என்று சொல்வது எந்த அரசியல்? தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கப்படுவதற்கு முன்பு வன்னியர் சங்கம் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்த மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த இயக்கத்தை சமூக நீதிக்கான இயக்கமாக கட்டமைத்தார். சமூக நீதியை பற்றி கிராமம் கிராமமாக போய் மக்களிடையே பாடம் நடத்தினார். சமூக நீதியை அனைவருக்கும் பயிற்றுவித்தார். சமூக நீதிக்கான போராட்டத்தை உச்சகட்டமாக எடுத்தார். அன்றைக்கு சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும், 20% இடஒதுக்கீடு வன்னியர் சமூகத்திற்கு வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதியை சாத்தியமாக்கி இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு களத்திலே மருத்துவர் ஐயா இளைஞர்களை பயிற்றுவித்தார். துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மார்பு காட்டி 21 வீரர்கள் இன்னுயிரை தந்தார்கள். அவர்கள் ஒரு சாதாரண விஷயத்திற்காக, ஒரு தேர்தல் தோல்விக்காக தற்கொலை செய்து கொண்டவர்கள் அல்ல. ஒரு உன்னதமான லட்சியத்திற்காக தன்னுடைய உயிரை தந்தவர்கள். மொழி போராட்டத்தில் மாண்டவர்கள், சமூக நீதி போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள். இவர்கள்லாம் உன்னதமான தியாகத்திற்காக, ஒரு இயக்கத்தை கட்டமைப்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தினார்கள். இந்த மொழிப்போர் தியாகிகளும், சமூக நீதி போராட்ட தியாகிகளும், சுதந்திர போராட்ட தியாகிகளும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக, அவர்கள் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தை உருவாக்க நினைத்த மாட மாளிகைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தையும் சதையையும் செங்கல்லாக மாற்றி அந்த மாட மாளிகையை வளர்த்தெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நடிகர் விஜய் கட்சியுடைய தொண்டர்கள், குறிப்பாக பெண்கள், எனக்கு என்னுடைய கணவனை விட நடிகர் விஜயைத்தான் பிடிக்கும் என்று சொல்வது என்ன அரசியல்? நடிகர் விஜயை அரசியல் தலைவராக பிடிக்கும் என்று சொல்லட்டும், அது அவருடைய விருப்பம். என்னுடைய கணவரை விட விஜயைத்தான் பிடிக்கும் என்று சொன்னால் அவருடைய பொருள் என்ன? எவ்வளவு கேவலமான மனோபாவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அரசியல் தலைவராக, அரசியல் தலைவரை நேசிப்பது என்பது அது ஒரு பொது வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை வேறு, பொது வாழ்க்கை வேறு. குடும்ப வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தொண்டர் கூட்டத்தை நடிகர் விஜய் வளர்த்திருப்பது அரசியலின் சாபக்கேடு. தேர்தல் வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் அந்த இயக்கத்தின் வளர்ச்சியை கட்டமைப்பதுதான் ஒரு தொண்டனின் நிர்வாகியின் கடமை. அந்த உண்மையை கூட விஜய் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் கற்றுத்தராமல் வெறும் கூட்டத்தை மட்டுமே கூட்டி விசில் அடிப்பதும், கோஷம் போடுவதும், ஓடுவதும், தரையில் உருளுவதும், உருண்ட பிறகு எழுந்து ஓடுவதும், அதற்கு பிறகு என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பிதற்றுவதும், இது ஒரு அரசியலா? இப்படிப்பட்ட ஒரு அரசியலை நடிகர் விஜய் கட்டமைக்கலாமா? இவர்களால் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்? மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது அடிப்படையில் இருந்து மாற்றம் பெற வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கான சமூக பொருளாதார விடுதலை கிடைக்க வேண்டும். வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சமூக பொருளாதார விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஒரு இயக்கத்தை கட்டமைக்கின்ற பொழுது அந்த இயக்கம் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த சவால்களை சந்திக்கின்ற பொழுது தளராமல் போராடுகின்ற போர்க்குணத்தை அந்த தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுக்காமல் ஒரு தோல்வியிலேயே துவண்டு போய் தற்கொலை செய்து கொள்வோம் என்று சொல்வது எப்படி ஒரு சரியான அரசியல் நடைமுறையாக இருக்கும்? ஒருவேளை இந்த தேர்தலில் நடிகர் விஜய் தோற்றால் இந்த தேர்தலோடு நடிகர் விஜய் உடைய அரசியல் வாழ்வு முடிவுக்கு வரும். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி காற்றோடு கரைந்து போகும். காரணம், போர்க்குணம் இல்லாத தொண்டர்கள், தோற்றுவிட்டால் தற்கொலை செய்து கொள்வோம் என்று விரக்தியில் இருப்பவர்கள். இவர்களை வைத்துக் கொண்டு ஒரு இயக்கத்தை மிக பெரிய அளவில் கட்டமைக்க முடியாது. தோல்வியை கண்டு துவளாமல் போராடுகின்ற போர்க்குணம் மிக்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கொண்ட இயக்கம்தான் தொடர்ந்து அரசியலில் வளர முடியும். அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். இல்லையே இவர்கள் இந்த தேர்தலை ஒரு சோதனையாக எடுத்துக்கொண்டு இந்த சோதனையிலேயே இவர்கள் மூழ்கி போகக்கூடிய அபாயம்தான் காத்திருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில்
உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.